உள்ள இருக்கிறது மட்டும் அலசிட்டு கற்றாழை ஒரு மிகச்சிறந்த மூலிகை. அது பார்த்தீங்கன்னா கற்றாழையினுடைய மடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சோறு பகுதி தான் சாப்பிடக்கூடியது. அது ஒரு நாளைக்கு 5லேருந்து 8 கிராம் வரைக்கும் எடுக்கலாம். ஒரு ஸ்பூனோ 1.5 ஸ்பூன் சாப்பிடலாமா சார்? அதான் நான் சொல்லி முடிச்சிடறேன். அதை எடுக்கிறது நல்ல தண்ணீரில் கழுவி அதனுடைய அந்த நொழு தன்மையெல்லாம் போய் அதுக்கப்புறம் பனிக்கட்டி மாதிரி இருக்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு கற்ப மூலிகையாக சொல்லியிருக்காங்க. கற்ப மூலிகை அப்படின்னா உடலுக்கு ஒரு நோய் காப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவுப் பொருள்னு வச்சுக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த மாற்று சிந்தனையை படிப்பவங்க பேசுகிறவங்க நிறைய பேருக்கு நல்ல பொருளாக அப்போ காலம்பூரா சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. ஒரு 45 நாள் 90 நாள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் 1 வருஷம் எடுக்க வேண்டாம். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அப்படியே இப்போ கிரவுண்டில் 6 ரவுண்ட் அடிப்பாங்க. வெளியே வந்தோடனே போய் ஒரு அருகம்புல் சூறு, ஒரு சோத்துக்கத்தாழை சாறு இதெல்லாம் குடிச்சிட்டு தான் வெளியே போவாங்க. அவங்களுக்கு நிறைய உளவியல் வியாதி இருக்குது. ஏன்னா தன்னை பற்றின பயம் இருக்குது ரொம்ப.